பலையோட அகண்டா 2 படம் ஜனவரி 9 ஓடிடியில் வரப்போகுது. இது அஃபிஷியலாக ஒரு போஸ்டரோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீ தேனாடால் ஃபிலிம்ஸோட அடுத்த மூவி அப்டேட்டு ஜனவரி 8 ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. சமந்தாவோட மாயன்டி பங்கார மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவிக்கான டீசரான ட்ரெய்லர் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும். ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் படம் ஜனவரி 30 ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாஷோட டாக்ஸிக் மூவிலேருந்து ஒரு அப்டேட் நாளைக்கே வரப்போகுது. ஜனநாயகன் படத்தோட சென்சார் கேஸ் அப்டேட் இன்னைக்கு வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, படம் மோஸ்ட்லி போஸ்ட்பாண்ட் ஆகுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. படத்தை ரிலீஸ் பண்ற பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் படம் போஸ்ட்பாண்ட்னு அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சென்சார் கேஸ் பத்தின தீர்ப்பு வந்து நாளைக்கு இல்ல ஜனவரி 9 இருக்குன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகணும். சோ இதனாலே படம் போஸ்ட்பாண்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒவ்வொருத்தரும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர்சீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்தை சென்சார் முடிச்சு அங்க புக்கிங்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அங்க பெரிய அளவுல புக்கிங்ஸ் போயிருச்சு. குறிப்பா இந்த படத்துக்கான புக்கிங்ஸ்ல மட்டுமே 50 கோடி கிட்ட வசூல் வந்துருச்சு. யூகேல இந்த படத்துக்கான டிக்கெட் 50,000க்கு மேல வித்துட்டாங்க. மலேசியால 2 லட்சம் டிக்கெட்டுக்கு மேல வித்துட்டாங்க. நார்த் அமெரிக்கால $1 மில்லியன் கிட்ட வந்துருச்சு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணி இந்த சமயத்துல படம் போஸ்ட்பாண்ட் ஆகுது. இந்த படத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, பராசக்தி படத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது. அதை பத்தி கன்ஃபார்மா எனக்கு தெரியல. அதை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நான் சொல்றேன். ஏன்னா சரியா தெரியாம அதை பத்தி நான் பேசக்கூடாது. ஆனா இப்ப ஜனநாயகன் படம் போஸ்ட்பாண்ட் ஆக போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புக்கிங்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண நிறைய தியேட்டர்ஸ்ல ரீஃபண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலீஸ்க்கு எவ்வளவு நெருக்கமா வந்து படம் தள்ளி போறதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பத்தின என்னோட ஒப்பீனியன், படத்தை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் படம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு தொழில் அண்டு ஓமை கடவுளே மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. ஒரு தொழில் படம் 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குன்னு அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓமை கடவுளே படத்துக்கான வசூலை செக் பண்ணிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். மும்பைல தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகும். ஒரு சில செலக்டட் தியேட்டர்ஸ்ல தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகும். ஆனா அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு போகணும் எங்க ரிலீஸ் ஆகுதுன்னு. அரசன் மூவி ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் கன்ஃபார்மா யாருன்னு அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ண நான் சொல்றேன். சூர்யா 46, 47 அப்டேட்லாம் பொங்கலுக்கு வருமானு கேட்டிருக்காரு. மோஸ்டா பொங்கலுக்கு விஷ் பண்ணி போஸ்டர்ஸ் விட வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய அப்டேட் கருப்பு மூவில இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். பொங்கல் ரிலீஸ் தமிழ்ல எத்தனை மூவிஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ்ல இருந்து 2 மூவிஸ் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒன்னு ஜனநாயகன், ஒன்னு பராசக்தி. இதுல ஜனநாயகன் போஸ்ட்பாண்ட் ஆக போகுது. இப்போ ஒரு சில மூவிஸ்க்கு பார்ட் 2 எடுக்கும் போது பார்ட் 1 சீன்ஸை யூஸ் பண்ணா அது யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கலாட்டா கல்யாணம் மாற அட்ராங்கிறே எப்படி வேணா சொல்லலாம். இது என்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிக்கு அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.